ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப்பு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் ஆட்டின இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அவல் சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு தனி பிளேட்டில் சேர்த்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போது அதே பேனில் அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இது கூடவே கட் பண்ண 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்க அவலையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா இது போல் கிளறி விட்டுக்கோங்க. இது போல் ஒன்றா கிளறி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது பணியாரக்குழி எடுத்துக்கோங்க. பணியாரக்கல் எடுத்துட்டு கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் சமமாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துற வேணாம். ஒரு 1/4 வாசி மட்டும் எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையும் இது போலவே மாவு எல்லா பக்கமும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் மாவு சேர்த்தாச்சு. இப்போ செஞ்சு வச்சிருக்க அவலை உள்ள சேர்த்துடலாம். இது போலவே எல்லா குழியிலையும் செஞ்சு வச்சிருக்க அவலை உள்ள சேர்த்துடலாம். எல்லா இதுலேயும் சேர்த்தாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் போல் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இது மாதிரியே எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் சேர்த்தாச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். நம்ம பனியமெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃப்டு அவல் ஸ்வீட் பனியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். எந்த டம்ளர் அளக்குறீங்களோ அதே டம்ளர் எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் பச்சரிசி, இது 200 மில்லி டம்ளர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி அலசி 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் நல்லா ஊறணும். 8 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. நல்லா களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போது ஜாரில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு தேங்காயை துருவிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி துருவிட்டு மாவோடு சேர்த்து கலந்துருங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை. இதில் மண் தூசி எதுவுமே இருக்காது. அதனால இப்போ நான் டைரெக்டாக மாவோட சேர்த்து கலந்துடுறேன். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ பனியாரக்கல் எடுத்து எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை உள்ளே சேர்த்துருங்க. இது போலவே எல்லா குழியிலையுமே மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. எல்லாத்தையும் இதே போலவே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்ததும் அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பயிறு ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செவ்வாழைப்பழமே எடுத்துக்கலாம். இதை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பழத்தை இப்போ ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம்.
இப்போ இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். கூடவே அரை கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே அரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பனியார கல் வச்சு கல் சூடானதும் எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் நெய் சேர்த்து சூடாயிருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை உள்ள சேர்த்துடலாம். எல்லா குழியிலையும் மாவு சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் போல ஆச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். எல்லா பனியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல வேகட்டும். நிமிஷம் போல ஆச்சு. இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்மளோட தேங்காய் பால் இனிப்பு குழிப்பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுலில் 50 கிராம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 100 கிராம் டம்ளரில் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் கருப்பு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. 100 கிராம் டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் வந்து கருப்பு உளுந்து, 50 கிராம் வெள்ளை உளுந்து. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு முறை களைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி களைஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இது போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வந்து ஊற வைக்க போகிறோம். 3 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா வந்து ஊறணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இப்போது இதை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ ஜாரில் வந்து சேர்த்துருங்க. உளுந்து எல்லாத்தையுமே ஜாரில் வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 டம்ளருக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி வந்து மாற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கிறேன். ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருந்தேன். இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ரெண்டும் சேர்த்து கரெக்டான இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை வந்து டைரெக்டாக வந்து சேர்க்கலாம். மண் தூசி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படி டைரெக்டாக சேர்த்துருங்க. இல்லைன்னா தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழிகளில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு முறை வந்து நல்லா பேட்டரை வந்து நல்லா கலந்துட்டு இப்போ வந்து ஊற்ற ஆரம்பிங்க. முக்கால்வாசி அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா குழிகளையுமே வந்து மாவு வந்து ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க.
கரிஞ்சிராமல் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். 5 நிமிஷம் போல் ஆச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான உளுந்து பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 3/4 கப் போல் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கருப்பட்டி பாகு கரைஞ்சா போதும். 5 நிமிஷம் போல் கொதிச்சா மட்டும் போதும். பாகு பதம் எதுவும் வர தேவையில்லை. கரைஞ்சா மட்டும் போதும். கருப்பட்டி ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். மண் இருந்தாலும் அதில் வந்துடும். இப்போ இந்த கருப்பட்டி கரைசலை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். கருப்பட்டி கரைசல் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் இப்போது வீட்டில் எப்பவும் போல் ஆட்டுவோம் இல்லையா, இட்லி தோசை மாவு, அதில் நான் 1 கப்பு போல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் இட்லி தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. நல்லா இந்த கருப்பட்டி பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கரைச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பணியாரக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா குழியிலையும் நான் நெய் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் நெய் சேர்த்தாச்சு. இப்போது மாவை கரைச்சதை எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். எல்லா இதையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சுவையான கருப்பட்டி பணியாரம் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1/2 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருப்பட்டி கரைஞ்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப்பு இட்லி தோசை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கோதுமை மாவு, இது கூடவே 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கருப்பட்டி கரைசல் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி இந்த மாவோட உள்ளே சேர்த்துடலாம். தூசி மண் இருந்தாலும் வந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பெர்ஃபெக்டான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பணியாரக்கல் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையுமே நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குழியில் சேர்த்துடலாம். எல்லாத்துலேயும் இது போலவே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. எல்லாத்தையுமே இது போல் திருப்பி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். நம்மளுடைய இட்லி தோசை மாவு வச்சு ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.